வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி தான். தீபாவளி ரெசிபி. குலோப் ஜாமுன் எப்படி விரிசல்கள் இல்லாமல் உடையாமல் நல்லா மொழுன்னு செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நல்லா வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன், அது நம்ம எந்த பிராண்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு ஜல்லடையில் கொட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிக்கிறதுனா ஸ்பூன் வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ள கட்டிகள் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா உடச்சி கொட்டணும். ஒரு தட்டில் அகலமான தட்டாக வச்சு நல்லா அப்படியே கட்டிகள் இல்லாமல் உடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜலிச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட ஒரு கட்டிகளே இருக்காது, ஸ்மூத் பவுடராக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு 1/4 கப்பு பால், காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்கு. 1/4 கப்பு லேசாக தெளித்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையாமல் அப்படியேவும் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க. தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா உள்ளே அப்படியே கல் கணக்காக ஆகிடும். அதே நேரம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் போட்ட உடனே உடஞ்சி பிரிஞ்சு போயிடும். அதனால் அளவான பதமாக பார்த்து, அதே நேரம் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லேசாக எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்து, ரீஃபண்ட் ஆயில் எடுத்து லேசாக மேலே தடவி வச்சுக்கோங்க, காஞ்சி போகாமல் இருக்கிறது. இது ஒரு 5 நிமிஷம் சோக்காகட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. தட்டில் போட்டு மூடி வச்சுருங்க. இதை பழையபடிக்கும் லேசாக ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டு அப்படியேவும் 2 விரலுக்கு நடுவில் 2 இந்த மாதிரி நல்லா உருட்டுங்க. உள்ளங்கையில் தான் வச்சு உருட்டணும். இதே மாதிரி உருட்டினீங்கன்னா ஒரு சின்ன கிராக் கூட விழுகாது. அப்படியே மொழுன்னு இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நடுவில் உள்ளங்கையில் வச்சு தான் உருட்டணும். அப்போ தான் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் இருக்கும். இதுக்கு ஒரு 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 2 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதே அளவு தண்ணி, 2 டம்ளர் தண்ணி. இதுக்கு பாகு பதம்லாம் தேவை கிடையாது, சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும். முதல்ல பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்து வர்றப்ப கொதிக்கணும். நல்லா சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் அதை பிச்சு போட்டுருங்க. சுகர் சிரப்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பிஞ்சு ஃபுட் கலர், இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மிதமான சூட்டில், அதிகமாக எண்ணெய் சூடாகக்கூடாது, ஆயில் சூடாகாமல் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க. வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மிதமான ஹீட்டில் அப்படியேவும் போட்டு உடனே கரண்டி வச்சு கிளறிடாதீங்க, உடஞ்சி போயிடும். அதை நல்லா வெந்து கொடுக்கட்டும். ஒரு 3 நிமிஷம்னாலும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் லேசாக பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு கலர் மாறின உடனே எடுத்துடாதீங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லேசாக கலர் வந்தவுடனே கலர் வந்துருச்சுன்னு எடுத்துருவாங்க. அப்போ உள்ளே வேகாது, வெளியே மட்டும்தான் கலர் வரும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நல்லா கலர் வரணும். அப்போ தான் நம்ம எடுக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்தால் தான் உங்களுக்கு உள்ளேயும் வேகும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குலோப் ஜாமுன் எடுக்கும்போது. சுகர் சிரப்பு ஓரளவு லேசாக வாமாக இருக்கும்போது குலோப் ஜாமுனை நல்லா ஆற வச்சுட்டு போட்டுக்கோங்க. இந்த உருண்டைகள்லாம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை பாகு மட்டும் வாமாக இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்துட்டு வாமான அந்த சுகர் சிரப்பில் இதை போட்டு எடுத்துருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா போதும், அருமையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு.
இதே போல் இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் வராது, விரிசலும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.